உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நியாயவான்கள் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா துளாராசிக்காரர்களை தான் சொல்லலாம். இந்த துளாராசிக்காரர்களையே நியாயவான்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களோட மனோஸ்தானம் கும்பராசி. கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் தான் நீதிமான். அப்படின்னும்போது மனசுலேயே நியாயத்தோடு நடந்துக்கணுன்ற கொள்கை கொண்டவங்க துளாராசிக்காரவங்க. அது மட்டும் இல்லாமல் நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியுமே துளாராசி தான். அதனால் எந்த வகையிலும் யாரும் நம்மளுடைய நீதி பரிபாலனத்தை தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திருத்தமாக சரியான முறையில் எல்லா இடத்துலையும் முடிவெடுக்கக்கூடிய, தனக்கே பாதிப்பு வரும்னு தெரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்க தயாராகிட்டு உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னா துளாராசிக்காரர்கள் தான். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காரணங்களோடய சொல்லிடுறேன். சும்மா ராஜயோகம் ஜாக்பாட்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா அசுர குருவான சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்களுக்கு எதிர்நிலையிலேருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்த்துட்ருக்கிறார். அவர் ஒரு சுபகிரகம் கூட. ஸோ ஒரு சுபகிரகத்தை பார்வை உங்கள் ராசிநாதனோட பார்வையே உங்கள் மேலே விழுகுது அப்படின்னும்போது உங்களுக்கு சுபிட்சமும் வளர்ச்சியும் மகாலட்சுமியோட பேரருளும் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3க்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான வியாழன் குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் இருக்கார். 9ல் குரு ஒரு சிறப்பான ராஜயோகங்களை தான் கொடுக்கும். நம்ம ஒரு படம் கூட எடுத்தாங்க இல்லையா, தமிழ் திரைப்படம் 9ல் குரு அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. படம் பெருசாக போல், ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு குரு சிறந்த ராஜயோகங்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துல குரு மட்டும் இல்லை, குரு, வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன், சுக்கிரன் இவங்களாம் இருந்தால், இந்த மாதிரி சுபகிரகங்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்ல யோக பலனை கொடுப்பாங்க. தற்சமயம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வியாழன் இருந்துகிட்ருக்காரு. வியாழனுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி உங்கள் ராசிநாதனுடைய சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குதோ, அதே போல் 9ஆம் இடத்துலேருந்து குருவுடைய 5ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது. ஸோ இப்படி 2 சுபகிரகங்களுடைய பார்வை கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை, கல்வியில் முன்னேற்றம், நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய, உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல்கள்லாம் கொடுத்து நீங்கள் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு சில சிறப்புகளும் உண்டு. உங்கள் ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய புதன், பாகியஸ்தானம் குருவுக்கு வீடு கொடுத்த புதன் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்காரு. இந்த ராகு புதனுக்கு குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. குரு புதன் சேர்க்கைக்கு நல்ல கல்வி, நல்ல மதிப்பு, செல்வாக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ராகுவும் குருவும் இணைவு பெறுறது குபேர யோகம், பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை நல்லபடியாக்கி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி, சூரியன், செவ்வாயோட சேர்க்கை. ஏப்ரல் 15 மேலே சூரியனும் அங்கே மீன ராசிக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்துருவார். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல 3 அசுபர்கள், சனி, சூரியன், செவ்வாய் 3 பேர் இருக்கிறது உபஜய ராசியில் அசுபர்கள் இருந்தால் வெற்றியை கொடுப்பாங்கன்ற அடிப்படையில் அவங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, சுபகிரகங்களான சுக்கிரன், வியாழன் இவங்களும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் புதன் ராகுவோட இணைவு பெற்று அவரும் குருவர்களால் குரு பார்வை பெறதுனால அருள் நல்ல பலன் செய்கிறாரு. 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய அசுபர்களும் உங்களுக்கு வெற்றிகள் செய்கிறாங்க, உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சாரப்படி கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான நிலையில் அமைஞ்சிருக்கு. இது உன்னதமான ராஜயோக காலம்ன்றதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நான் காரண காரியத்தோடையும் சொல்லியிருக்கேன். மேலும் வழிபாடும் நம்ம செய்யக்கூடிய தர்மங்களும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் கோச்சார நிலைகள் நல்லா இருந்தாலும் சரி, நம்ம ஜனன ஜாதகத்தில் நேரங்கள் நல்லா இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்ம பக்தியையும் நம்மளை படைத்த இறைவனுக்கான நன்றி செலுத்துறதையும் தர்மத்தை செய்கிறதையும் நிப்பாட்டக்கூடாது. என்ன சொல்லணும்னா, நீங்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சக உயிர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த அற்புதமான தெய்வ காரியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே அதே நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியாக தான் இறைவன் எடுத்துப்பார்.
சக உயிருக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் எதுவாயினும் அது இறைவனுக்கு போய் சேரக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்கள் பார்வையில் படக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதுவோ உங்கள் சக்திக்கு மீறி வேணாம், உங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தானத்தில் வந்து சிறந்தது வந்து அன்னதானம். அதனால் வந்து ஒரு பசிச்ச வயிற்றோட அந்த பசி பிணியை போக்குறது மாதிரியான சிறந்த தர்மம் ஒன்றும் இல்லை. ஸோ அது உங்களால் முடிஞ்ச அளவு சிறப்பாக தொடர்ந்து செஞ்சிட்ருங்க. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற, சுபருடைய ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனுடைய வீடான துளாராசியில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு தர்ம சிந்தனைகள் நிறைய உண்டு. ஸோ இதையும் நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்திலையும் மனசில் எடுத்துக்கிட்டு மக்களுக்கான நற்பணிகளை செஞ்சுட்டு வாங்க. இறைவன் உங்களை நிச்சயமாக அவரோட எண்ணம் மனசில் வச்சுப்பார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்ன காணொலியில் நான் சொன்னது, ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 20ஆம் தேதி தான் அந்த 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று வருகிறார். அதனால 7ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரனும் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதுல சமாதானம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அடுத்து நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய கிடைச்சிருக்கும்.
கிடைச்சிருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளும் வேலை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல திருமண முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருந்திருக்கும். ஆனா அந்த திருமண முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா கொஞ்சம் டிலேடா இந்த துலாம் ராசி என்பர்கள் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதுனால ஒரு திருமணம் ஆனா போறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த கணவன் மனைவி தொந்தரவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கறது, இது எல்லாமே அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு சில மனக்கவலைகளை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகுவோட அந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது தடைப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு மேலாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்க அதற்குண்டான சில தேவையான ஒரு மருத்துவ முறைகளை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் 5ஆம் இடத்துல, குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு சனியோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது அந்த மருத்துவ முறையில குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்கு. பெண் குழந்தை பிறந்த நேரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு அதிகப்படியான அந்த பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு அரசாங்கத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள்னால அதிகப்படியான ஒரு பதவி உயர்வு, வருமான உயர்வு, இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. அரசாங்க தேர்வுகள் எழுதுறவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஒரு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு டீச்சிங் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படின்றது டோட்டலா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த உத்தியோகத்திற்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்திற்கும் உண்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு டீச்சிங் உத்தியோகம் தான் ரொம்ப பிடிச்சமான உத்தியோகம். அந்த உத்தியோகம் பார்க்க முடியாதபடி கடந்த காலத்துல எல்லாம் நீங்க அதிகப்படியான ஒரு மாற்றங்களை பெற்றிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அந்த வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், நிரந்தர தன்மை அப்படின்றது இதன் மூலமாக ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நாங்க வெளியூர்ல இருந்தோம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கல, எந்த விதமான ஒரு வாழ்க்கையுமே இல்லை, ஒரு சேமிப்பு அப்படின்றதே இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை ரன் ஆயிட்டு இருக்குதே ஒழிய எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களும் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து சேர்க்கக்கூடிய சொத்துக்கள்னாலையும் ஒரு சேமிப்புகள்னாலையும் அந்த வெளிநாட்டுல ஒரு நிரந்தர தன்மை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை உங்களோடைய கூட்டிட்டு போறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குண்டான நிவாரணங்கள், அதற்குண்டான வே ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக அங்கீகாரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, வேலை ரீதியான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதற்குண்டான ஒரு உதவிகளும் உங்களுக்கு உங்களுடைய நாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று வர்றாரு. இதனால கணவன் மணி உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா
அங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தற்காலிக சூழ்நிலை கோச்சார கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய சில விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படுமே ஒழிய உங்களுக்கு தசாபுதிகளும் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடையலாமா, இல்ல இந்த வாழ்க்கை தான் எனக்கு சாஸ்வதமா இருக்குமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஒரு கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒரு தற்காலிகமான நெருக்கடிகள் ஏற்படுது அப்படின்னாலே நீங்க தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா அப்பனாதான் உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான முடிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப கணவன் மனைவி விவாகரத்தே இருக்கு அப்படின்னா கணவனுடைய ஜாதகப்படி மனைவி உங்களோட தான் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும். ஆனா மனைவியோட ஜாதகப்படி அவங்களுக்கு இருதார மனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க டிராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரியாகலாம் சில கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களும் மிகவும் மோசமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரியாக உங்களுடைய திசாபுத்திகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க எப்படி இருக்கு? என்னங்க குரு உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எல்லாமே சூப்பராக தொட்டதெல்லாம் தொடங்குது. உங்கள் காட்டில் பணமழை தான் நல்லா போயிட்டுருக்கு. அதாவது இருக்கிற ராசிங்களில் ஒரு ராசிக்கு வந்து ஸ்மூத்தாக நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்குன்னா துலாம் தான். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்க டைம். அதுவும் என்ன முக்கியமாக சொல்கிறேன்னா அந்த பணம் விஷயம். கையில் பணம் நடமாட்டம் நல்லா இருக்குது. குடும்பத்துலேயும் ரொம்ப 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 நல்ல சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா பிஸ்னஸ் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் விஷயத்தில் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதில் தான் கொஞ்சம் குளறுபடிகள் வரும். மற்றபடி தொழில் முன்னேற்றம்ன்றது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து திருமணம் சார்ந்து திருமணத்துக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இது வந்து சுக்கிரன் வீடு, சரிங்களா? சுக்கிரன் வீடு, ஆண் வீடு, சுக்கிரன் வீடு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. இவங்க பேசுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாடுவாங்க, பாடாதவங்களும் நல்லா பேசுவாங்க. இவங்க பேசுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால ஜனங்க வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால நீங்கள் லவ் ஏற்கனவே பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமாக இருக்குங்க. இது பண நடமாட்டம் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமுங்க இது. நீங்கள் என்ன வீடு வண்டி எதனா வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். அது ஸ்டாக் மார்க்கெட்டு, இவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் தாராளமாக பண்ணலாம். புதுசாக எதனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ப்ராஃபிட் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம். இப்போ இதில் வந்து நிறைய பேர் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ், இப்போ நிறைய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அது இப்போ வந்து ஃபுல்லாக ஃபைலிங் பண்ணுற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரிங்களா? அதனால் நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, நான் தனியாக ஒரு ஆஃபீஸ் வைக்கணும், தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது இப்போ ஆன்லைனாக வந்துட்ட பிறகும் சூப்பராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தாராளமாக பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம். அதான் சொல்ல, ப்ராஃபிட் மைண்டில் இல்லாமல் பிஸ்னஸ் நான் ஒரு 2 வருஷத்துக்கு நான் ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்காமல் பிஸ்னஸை மட்டும் முன்னேற்ற போகிறேன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம் இது. இன்னொன்று அதை சொன்னேன், இப்போ பிஸ்னஸோ வேலையோ எது சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா முயற்சி வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் அம்மாவோ இல்லை அப்பாவோ அண்ணன் தங்கச்சிங்க யாராவது ஏதாவது பர்சனல் சைடில் இருந்து யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஹெல்ப்பு இருக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இன்னொன்று இதில் யாராவது திருமணம் ஆனவங்க யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம். சொன்ன லவ்வை யாருன்னா அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணும், வீட்டில் பேசணுன்னாலும் தாராளமாக பேசலாம். வீட்டில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா துலாமுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மறைமுக எதிரிகள் தான் இருப்பாங்க. துலாம் சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தராசு ஒரு பேலன்ஸான பர்சனாக இருப்பாங்க.
அதனால ஒரு நல்ல மரியாதை இருக்கும். இவங்க துலாமுக்கு மேல நிறைய நல்ல மரியாதை இருக்கும். ஒரு நாட்டாம மாறங்க, நாட்டாம தீர்ப்பை மாத்து சொன்னாலும் தீர்ப்பு சொன்னது தான்டான்ற மாதிரி துலாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு எதிரிகளும் அதிகமா சம்பாரிச்சுப்பாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸ் உள்ளேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சம்மந்தப்படலைன்னா அது உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் சம்மந்தப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அது நீங்கள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது நல்லது. ஏன்னா எதிரிகள் தொல்லை தான் ஜாஸ்தி. இன்னொன்று ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது தான், இவங்களுக்குலாம் வந்து இந்த டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது, டயபெட்டிஸால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு மெடிசனாக சார்ந்து இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா, ஃப்ளவர் மெடிசன், உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு ஹெல்த்து வந்து பர்மனெண்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப டஃப்பான டைம் அப்படின்னா குருமார்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. குருமார்கள் வழிபாடு, ஆஃபீஸ் அந்த சீனியர்ஸ், உங்கள் மேனேஜர் சீனியர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் வாங்கலாம். ஆஃபீஸ்லேயோ வேலையிலையோ மென்டர்ஸ் இவங்ககிட்ட கேட்டு நீங்கள் நிறைய பயன்பெறலாம். அதனால் தாராளமாக செய்யுங்க. குருமார்கள்னால் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷிகளோ முனிவர்களோ இல்லை அந்த நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சவங்களுடைய லிஸ்ட் எடுங்க, கூகுளில் தேடி பாருங்கள். அது சொன்ன தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஜீவசமாதி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் அதை எடுத்து அங்கே போய்ட்டு நீங்கள் தவம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அது சுக்கிரன் வீடு, நீங்கள் அதெல்லாம் பழக்கம் இருக்கும், பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னா தாயார் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி தாயாரோட வழிபாடு பண்ணுறது நல்லது. அதை நீங்கள் சுவாதி நட்சத்திரம்னா டிஃபால்ட்டாக பண்ணலாம் இந்த தெய்வத்தை. ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் வந்து அம்பாளை வழிபடலாம். அம்பாளை வந்து ஃபுல் டெக்கரேஷனில் வழிபடணும். ஓகே, எந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து திடீர்னு கோவில் போக முடியல, உடம்பு முடியல சார், கோவில் போக முடியலன்னா வீட்லேயே கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு மேலே அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம், அதுலேயே கொஞ்சம் இந்த குங்குமாதி தைலம்மன் இல்லை குங்கும பூலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அது தன ஆக்கர்ஷணம், வீட்டில் சந்தோஷம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது, சூப்பரான ரிசல்ட் வரும். என்னுடைய விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு, கல்கண்டு இதெல்லாம் போட போட சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதாவது கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு கல்யாணம் அமையறதுக்கோ இல்லை குழந்தை பாக்கியம் அமையறதுக்கோ, ஏற்கனவே மேரிட் ஆனவங்க வீட்டில் வந்து நல்ல அந்யோன்யம் இருக்கிறதுக்கும் வீட்டில் சகல செல்வங்கள் சேருறதுக்கு இந்த சுக்கிரன் வழிபாடு, சுக்கிரன் ஆக்டிவேஷன் இதெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை செய்யுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 6 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ரிசல்ட் வருதுன்றதை அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த தெய்வ வழிபாடு பண்ண இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்ஷய திருதிகை வருது. வெள்ளி காயின், அதுவும் உங்களுக்கு வந்து தங்கத்தை விட வெள்ளி காயின் வாங்கி வச்சுங்கன்னா பயங்கரமாக செல்வம் சேரும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல், இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு
பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறேன். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறேன்.